Guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. Nick nama class 11 physics nature of physical world and measurement la 4th Roman numerical problem la first sum in the video la paakalam. In a submarine equipped with a sonar, the time delay between the generation of a pulse and its echo after reflection from an enemy submarine is observed to be 80 seconds. If the speed of the sound in water is 1460 meter per second, what is the distance of enemy submarine கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சப்மரைன் பார்த்தீங்கன்னா சோனாரெல்லாம் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இந்த டைம் வந்து எவ்வளோ டிலே ஆகுதுன்னா எதுக்குன்னா பிட்வீன் த எதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் டிலே ஆகுதுன்னா த ஜெனரேஷன் ஆஃப் அ பல்ஸ் ஒரு இதை வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க அண்ட் இட்ஸ் எக்கோ அதில் இந்த ஷிப் இந்த சப்மரைன்லேருந்து அந்த எனிமி இதோட இருக்குல்லையா எனிமி சப்மரைன் அங்கே போய் அங்கே ரிஃப்ளெக்ட் எக்கோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர டைமிங் பார்த்திங்கன்னா 80 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அந்த சவுண்டு வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதுன்னா வாட்டரில் சவுண்ட் ஆஃப் த ஸ்பீட் இன் வாட்டரில் 1460 மீட்டர் பர் செகண்டில் இருக்குது. அப்போ எனிமி சப்மரைனோட டிஸ்டன்ஸ் இந்த சப்மரைனுக்கும் எனிமியோட சப்மரைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிவன் எல்லாமே எழுதிக்கலாம். கிவன் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்களே அது கொடுத்துருக்காங்க. அண்ட் டைம் எவ்வளோ டிலே ஆகுது இந்த சப்மரைன்லேருந்து அண்ட் எனிமி சப்மரைனுக்கு இப்போ எக்கோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமிங்கில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தது 80 செகண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து டைம் டிலே வந்து 80 செகண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் இன் வாட்டர், ஸ்பீட் of the sound in waterல எவ்வளோனா 1460 மீட்டர் பர் செகண்ட்னு இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் த எனிமி சப்மரைன். அப்போ இதுதான் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் ஆஃப் எனிமி சப்மரைன். இதுதான் கொஷினில் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, டைம் இருக்குது, ஸ்பீடு இருக்குது. கொஷினில் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சனாலையா ஈஸியாக. அப்போ சொல்யூஷனுங்கிறது என்ன வரும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம் டிலேவும் சரி, ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் இன் சவுண்ட். இந்த டைம் டிலே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஷிப்பில் இருந்து இந்த சப்மரைன்லேருந்து எனிமி சப்மரைனுக்கு ஃபுல்லாக இங்கே டு இங்கே அண்ட் இது டு இது போயிட்டு வர ஃபுல் டைமிங் தான் டைம் டிலே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீட் ஆஃப் த இது வந்து இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் த ஃபார்முலா. அப்போ ஸ்பீட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1460 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. இன்ட்டு டைமிங் வந்து 80 செகண்ட். செகண்டும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அதாவது மீட்டர் பர் செகண்ட் என்னது, மீட்டர் பை செகண்டுன்னு தானே அர்த்தம். இது வந்து இன்ட்டு செகண்ட் இருக்கா, அப்போ எஸ் கேன்சல் ஆயிரும். அதுதான் நம்ம இப்படியே கேன்சல் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும்னா 1460 இன்ட்டு 80 பண்ணும்போது இவ்வளோ கிடைக்கிது. அதாவது 1,16,800 பார்த்திங்கன்னா மீட்டராக நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு மீட்டர் மட்டும் தான் இருக்குது. அப்போ இவ்வளோ மீட்டர் 116800 மீட்டரில் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடையாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த எனிமி சப்மரைன் இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், இது வந்து டைம் டேக்கன் நம்ம இங்கே எவ்வளோ எடுத்துருக்கோம் 80 செகண்ட். டைம் டேக்கன் ஃபார் ஃபார்வேர்டு, இங்கேருந்து ஃபார்வேர்டுக்கும் அண்ட் பேக்வேர்டு பார்த்து அந்த சவுண்ட் வேவ் ட்ராவல் ஆச்சு இல்லையா, அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எடுத்திருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த இப்போ இங்கே சப்மரைன் இருக்குன்னா அண்ட் எனிமி சப்மரைன் இங்கே இருக்குதுன்னா இங்கே டு இங்கே போகிற பாயிண்ட் அண்ட் இங்கே டு இங்கே வர்றது டோட்டல் தான் பார்த்தீங்கன்னா 80 செகண்ட். இங்கேருந்து ஃபார்வேர்டில் மூவ் ஆகுது அண்ட் மறுபடியும் பேக்வேர்டில் வர்றது தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இங்கே செகண்ட்ஸாக.
அப்போ அதனால் இது நம்மளுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். இங்கே டு இங்கே போகிற பாயிண்ட் அண்ட் இது ஃபுல்லாக கவர் ஆகுறது இங்கே டு இங்கே அண்ட் மறுபடியும் இதே பிளேஸ்க்கு வரது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸாக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் எனிமி, இந்த ஃபார்வேர்டு மட்டும்தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இங்கே டு இங்கே போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த எனிமி சப்மரைன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டோட்டலாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த எனிமி சப்மரைன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பை 2 நம்ம போடணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஃபார்வேர்ட் டைம் வந்து டைம் டேக்கன் என்ன நம்ம எடுத்திருக்கோம், இங்கே வந்து 80 செகண்டுங்கிறது ஃபார்வேர்டில் மூவ் ஆனது அண்ட் பேக்வேர்டில் இங்கேருந்து இங்கே போய் மறுபடியும் ரிட்டர்ன் வருது, இப்படி போய் மறுபடியும் இப்படி வர்றது செகண்ட் தான் நம்மளுக்கு இங்கே இருக்குது 80 செகண்டுன்னு. அப்போ நம்மளுக்கு எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே டு இந்த பாயிண்ட் அண்ட் மறுபடியும் இதிலிருந்து எனிமியிலேருந்து இந்த சப்மரைன் எனிமி சப்மரைன்லேருந்து மறுபடியும் இங்கே சப்மரைன் டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதனால் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பை 2 பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சி டிஸ்டன்ஸ் ஆஃப் த எனிமி ஷிப் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸி. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் எனிமி ஷிப் பார்த்திங்கன்னா இந்த total distance covered by 2 total distance என்னது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 116800 மீட்டர் by 2. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா இது வந்து 5 டைம்ஸ் பேலன்ஸ் 1 8 டைம்ஸ் அண்ட் 4 வரும் 00 இருக்கும். அப்போ 58400 58 பார்த்தீங்கன்னா 58,400 மீட்டர்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது நம்ம கிலோமீட்டரில் எழுதணும்னா கிலோனா என்னது ஆக்சுவலாக 1000 தானே. அப்போ 3 இது நம்ம தள்ளி பாயிண்ட் வச்சிட்டோம்னா 58 ஆர் கிலோமீட்டரில் 58.4 கிலோமீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த எனிமி ஷிப். மீட்டர் அதெல்லாம் இன்னும் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வருது. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் இந்த ஃபர்ஸ்ட் சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.